வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜான்சனாவுடைய அடுத்த ஆஃபரட் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய கடைசி மேட்ச் எப்போ எந்த டேட் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட், இது தவிர பிளட் லைனில் அடுத்தடுத்ததாக சேரப்போகும் ஒரு புதிய நபர்னு சொல்லிட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் செய்திகள் நிறைய கிடச்சிருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஜான்சனா இந்த 2025 அதிகமான மேட்சஸில் தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஜான்சனாவை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 அப்படிங்கிறது அவருடைய கடைசி வருஷம். சரி, ஜான்சனா வந்து டிசம்பர் மந்த்து தான் ஒரு ரூத்ர அத்ரக்ஷன் அப்படிங்கிற பேரில் சண்டை போடுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா இப்போ ஒரு திடுக்கிடும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது. ஜான்சனாவுடைய ஃபைனல் அப்பீரன்ஸ் வந்து டிசம்பர் 16 தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த டிசம்பர் 16 WWE பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஷோ நடத்துகிறாங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம், இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது இந்த 2025 நடக்கிற 5வது பேப்பரியூ. இப்போ இதெல்லாம் இப்படி கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ட்ரிபிள் H திருப்பி கொண்டு வந்திருக்காரு. ஆக்சுவலி நார்மலாக நடக்கிற பேப்பரியூவே WWEல ஒரு வருஷத்துக்கு 12 நடக்கும். இது அடிஷனலாக ஒரு 5 பேப்பரியூ இப்போவே பாருங்களேன், 2 நடக்க போகுது. ஒன்று ஜனவரி மந்த் நடந்துட்டு இப்போ ஒரு மந்த் நடக்க போகுது. ஸோ மே மாதம் ஒன்று நடக்க போகுது, அதுக்கப்புறம் ஜூலை மந்த்தும் ஒன்று நடக்க போகுது, அதுக்கப்புறமா செப்டம்பர் மந்த், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த், அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நடத்திட்டு இருக்காங்கல்ல, அதோடைய கடைசி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் ஜான்சனா வந்து சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. ஸோ இது ஒரு அஃபிஷியலான செய்தி மக்களே. ஸோ ஜான்சனா வந்து 2025 சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் கடைசியாக மேட்ச் விளையாட போகிறாரு. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பரி மாதிரி பெரிய ஈவெண்ட்லாம் கிடையாது. அதில் ஜான்சனோடைய ஃபெர்வெல் டூரை வச்சுருக்கிறாங்கன்னா ஏதாவது ட்விஸ்ட் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஜான்சனாவுடைய ஹோம் டவுனில் நடக்குது. அதாவது ஜான்சனா பிறந்து வளர்ந்த ஊரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஸோ ஜான்சனாவுடைய கடைசி ஈவெண்ட் அவருடைய பிறந்த ஊரில் இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. அப்போது ரூத்ர சக்ஸரக்ஷன் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின அப்டேட் இதுக்கு முன்னாடி லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததில்ல, அதே நியூஸ் தான் இன்னும் இருக்குது. பட் ஆனால் ஜான்சனுடைய லாஸ்ட் மேட்ச் வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் 2025 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜான்சனா, எங்களுடைய ஆசை என்னென்னா நீங்கள் கிட்டத்தட்ட டிசம்பர் மந்த் வரைக்கும் வந்துட்டோம். கடைசியாக ரசல்மனியாவில் ஒரு மேட்ச் விளையாடிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்ல முடியாது, WWE ரசல்மனியாவில் ஜான்சனாவை ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கினாலும் ஆக்கிடுவானுங்க. அதுக்கப்புறமா ஃபின் பேலர் டாமினிக் மிஸ்டீரியோக்கு இடையிலான பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கப்பை WWE தொடர்ந்து உண்டாக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து டாமினிக்கை பார்த்து முறைக்கிறதும் இவங்களுக்குள்ள பேக் ஸ்டேஜில் ஏற்பட்ட கலரமும் ஏற்பட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் ஜட்ஜ்மெண்ட்டை ஃபேஸ் ஆக போகிறாங்க. இந்த டீமை விட்டுட்டு விலக போகிறாரு ஃபின் பேலர். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் இருக்கிற பல பேரை பிரிச்சுட்டு வர போகிறாரு. அது நல்லாவே தெரியுது. ஜட்ஜ்மெண்ட்டையே பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆக போகுது. டாமினிக்கும் லிவ் மார்கனும் ரெக்கல் ராட்டிக்ஸ் மட்டும் தான் கடைசியில் இருக்க போகிறாங்க. அது நல்லாவே தெரியுது. இப்போது நமக்கு கிடச்சிருக்க செய்தி படி ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா பேலர் கிளப்பை உருவாக்க போகாது அப்படிங்கிறது தான். அதாவது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரக்ஸன் ஃபெனஸுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையில் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இதை வச்சு தான் சொல்கிறாங்க ஃபின் பேலர் வந்து தனியாக தனக்குன்னு ஒரு டீமை உருவாக்க போகிறாருன்னு. ஃபின் பேலரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கிளப்பு உண்டு. அந்த கிளப்போட பேர் தான் பேலர் கிளப். இந்த பேலர் கிளப்பை பொறுத்த வரைக்கும் லுகாலோ கேலாண்டஸ்ன்னு இருந்தாங்க. பட் ஆனால் WWE சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்ட ரெஸ்லரில் லுகாலோ கேலாண்டஸ் அவங்க 2 பேருமே அடங்குவாங்க. அவங்க 2 பேருமே WWE விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது அதே நேமில் புதுசாக ஒரு டீம் ஆரம்பிக்க போகிறாரு. பேலர் வந்து பேலர் கிளப்பை ரீயூனிட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. நடந்தால் நல்லாயிருக்கும். பேலர் கிளப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபின் பேலர், ஏஜே ஸ்டைலு கிளப்பு தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒருத்தரை வச்சே மற்றவங்க பார்த்தீங்கன்னா புது டீமை உருவாக்கலாம். NJP டெம்பிளெலாம் புல்லட் கிளப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஃபின் பேலருடைய கிளப் கூடிய சீக்கிரம் உருவாக்க போகுது. இதுக்கு முன்னாடி அவர் ஃபேஸ்டனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டீமை உருவாக்கியிருக்கிறாரு. பட் நான் ஹீல் கேரக்டரில் இருக்கும்போது ஃபின் பேலருடைய ஹீல் கேரக்டர் ஒரு ஃபெயிலியரான கேரக்டராக தான் இருந்திருக்குது. ஸோ இந்த முறை கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். லுகாலோ கேலர்சன் இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜேடி மெக்டோனோ மெதுவாக இவர் பக்கம் போயிடுவார்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில பேரை சேர்த்துக்குவார். அதே மாதிரி இப்போ ரெக்ஸன் ஃபீனிக்ஸ் வேறு தயாராக இருக்கிறாங்க. இப்படி பழையபடி பார்த்தீங்கன்னா ஓஜி ஃபின் பேலருடைய கிளப் கூடிய சீக்கிரம் ரீயூனியன் ஆகும். நல்லா தாங்க இருக்கும். நாமளும் எவ்வளோ நாள் தான் ஜட்ஜ்மெண்ட்டையே பார்க்குறது. அதுவும் ஜட்ஜ்மெண்ட்டே மிந்தி இருக்கிற மாதிரியா இருக்குது. இப்போ செம போரில் அடிக்குது.
சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூடைய அடுத்த பேப்பரையும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை கரெக்டாக 24ஆம் தேதி இந்த மாதம் நடத்த போகிறாங்க. இந்த மாதம் தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து பேக்லாஷையும் நடத்துனாங்க. இந்த மாதத்தோட இறுதியில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிந்த அடுத்த 2 வாரத்திலே, அதாவது ஜூன் 7ஆம் தேதி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் அப்படிங்கிற பேப்பரை நடத்துகிறாங்க. ஆக்சுவலி அது வந்து பிரைமரியான ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட். பிரைமரியான ஈவெண்ட் அப்படின்னா இந்த மணி இந்த பேங்க் தான். பட் அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்லையும் மெயின் ஷோவில் நடக்கிற மாதிரியான பெரிய பெரிய மேட்சஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம பேப்பரையில் தான் கருத முடியுது. என் சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் வேறு நடக்குது. ஸோ அதை பார்க்கும்போது மணி இந்த பேங்க் அதுக்கு அடுத்த 2 வாரத்தில் நடக்கிறது. சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டு நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஸோ மணி இந்த பேங்க் அடுத்த 2 வாரத்தில் நடக்குது. மணி இந்த பேங்க் ஜூன் 7ஆம் தேதி நடக்குதா? ஜூன் 7க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஇ வந்து ஜூன் மாதத்தோட எண்டிங் அப்போது நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற பேப்பரையை ஜூன் 28ஆம் தேதி மீண்டும் நடத்துகிறாங்க. அதாவது மணி இந்த பேங்க் முடிஞ்ச அடுத்த 20 நாள்லேயே டபிள்யூபிள்யூ வந்து நைட் ஆஃப் சாம்பியன் அப்படிங்கிற அடுத்த ஒரு பேப்பரையும் நடத்துகிறாங்க. இது சவுதி அரேபியா நாட்டில் நடக்கிற முதல் பேப்பர். ஏன்னா இந்த வருஷத்தில் இந்த ஒரு பேப்பர் தான் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது அப்படிங்கிறது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அப்புறமா டபிள்யூ வந்து ஜூலை மந்த் எந்த பேப்பரையும் கன்ஃபார்ம் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கோம். அஃபிஷியலி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் அன்னதர் ஒரு பேப்பரையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பேப்பருடைய பேர் எவல்யூஷன். இந்த எவல்யூஷன் பேப்பர் வந்து ஜூலை மந்த் நடக்க போகுது ஃபஸ்ட்டு வீக்கில். அதாவது ஜூன் மந்தோடைய எண்டிங்கில் நைட் ஆஃப் சாம்பியன் முடிஞ்சால் அடுத்தது எவல்யூஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நைட் ஆஃப் சாம்பியனில் அதிகமாக உமன்ஸ் மேட்ச் நடக்காதுன்னு நினைக்கிறேன். டோட்டலி எல்லா மேட்சும் எவல்யூஷன் பேப்பரில் நடத்திடுவாங்க. இந்த நைட் ஆஃப் சாம்பியனை மென்ஸுக்கான பேப்பர் மட்டும் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சவுதி அரேபியாவில் நடத்துக்கலாங்கல்ல. ஸோ அது முடிஞ்ச அடுத்தது ஜூலை மாதத்தோட 24ஆம் தேதி அந்த டைமில் என்ன பார்த்தீங்கன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூ வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஷோ நடத்துகிறாங்க. எத்தனை சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு கல்லா அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகறது தெரியுது. ஸோ நிறைய சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க. ஸோ அதில் மீண்டும் ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து ஜூலை மந்த் நடக்குது. ஜூலை மந்த் முடிஞ்ச அடுத்த ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வந்து மீண்டும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் டே 1 சம்மர்ஸ்லாம் டே 2 அப்படின்னு அடுத்த பேப்பரையும் நடத்துகிறாங்க. எப்பா எத்தனை பேப்பரியூ அப்படின்னு கேட்டிங்கன்னா காசு நிறைய சம்பாதிக்கணும்னா நிறைய ஈவெண்ட்ஸை நடத்தி ஆகணும். அதுக்காக தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி பேக் டு பேக்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த பேப்பரையே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா டபிள்யூபிள்யூ வந்து பொதுவாகவே ஒரு பேப்பருக்கு 5 மேட்சஸ் தான் நடத்துகிறாங்க. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்கும்போது நிறைய ஆப்பனன்ட்ஸுக்கு பேப்பரில் சண்டை போடுற விதமாக மேட்சஸ் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்லாஸில் நிறைய ஸ்டோரிலைன் டெவலப் ஆகி சும்மா இருந்தது. அதை இப்போ சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் நடத்துகிறாங்க. ஜே உசோ ஸ்டோரி அண்ட் சாமி ஜெயின் சிஎம் பங்க் டாக்டிமாக இணைஞ்சு பிரான் பிரேக்கரை சிதரோன்ஸ் எதிர்த்து மோதுறாங்களா அதெல்லாம் டபிள்யூபிள்யூவில் இருக்கும்போது பிரான் ஸ்ட்ரோமன் டபிள்யூபிள்யூபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரீஸை நடித்து கொடுத்துருக்கிறாரு. அதாவது அவர் இன்ஜினில் இருக்கும்போது சும்மா வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஊருக்கு போய் இந்தியாவில் கூட போயிட்டு அந்த ஊர் ஃபேமஸான பர்கரு பீஸா வடாப்பாவு பானிபூரி எல்லாத்தையும் தின்னு அதை ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ எடுத்து வச்சுருக்கிறாங்க. எவ்ரி திங் ஆஃப் மெனு வித் பிரான் ஸ்ட்ரோமன் அப்படிங்கிறது அந்த எபிசோடு. இதை ப்ரொடியூஸ் பண்ணது டபிள்யூபிள்யூ. இதை யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பிரான் ஸ்ட்ரோமன் டபிள்யூபிள்யூ போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவர் இது டபிள்யூபிள்யூ இருக்கும்போதே இதை ஷூட் பண்ணி டபிள்யூபிள்யூக்கு கொடுத்துட்டாரு. அவங்க இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அவங்க யூஎஸ்ஏ நெட்வொர்க் டெலிகாஸ்ட் பண்ணி இதை நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுனால யூஎஸ்ஏ நெட்வொர்க் இதை டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். பிரான் ஸ்ட்ரோமனுக்கு வந்த சோதனை பார்த்தீங்களா, வாய் திறந்து கேட்கக்கூட முடியாது. ஏன்டா என்ன தான் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா, என்ன வச்சு ஷோவை மட்டும் நல்லா ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்கக்கூட முடியாது. பிரான் ஸ்ட்ரோமன் ஆல்ரெடி நான் சொன்னது தான், அவருக்கு பல இன்ஜுரிஸ் இருக்குது. அதனால தான் டபிள்யூபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட சேலரியை பழையபடி குறைச்சிக்கிட்டு அவரோட இன்ஜுரிஸ் எல்லாம் நார்மல் ஆகிட்டு டபிள்யூபிள்யூக்கு வந்தாருன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாங்க. அதை டபிள்யூபிள்யூ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பிரான் ஸ்ட்ரோமனோட எபிசோடு வந்து யூஎஸ்ஏ நெட்வொர்க்கில் டபிள்யூபிள்யூ ப்ரொடியூஸ் பண்ணும் விதமாக இப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது அஃபிஷியல். ஜாக் ஆஃப் ஆர்ட் 2 இப்போ யுனைடெட் சாம்பியனாக இருக்கிறாரு. அவர் யுனைடெட் சாம்பியனாக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பேக்லாஷில் ஃபேட்டல் 4 மேட்சில் சண்டை போட்டுருந்தார். அது என்னங்க ஃபேட்டல் 4 ட்ரூ மாக்கிண்டரும் டேமியன் மிஸ் தான் தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இவரும் எல்லை நைட்டு தான் சண்டை போட்டுருந்தார். இது ரெசல்மேனியா ரீமேட்சாக சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலி மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்தது, குவாலிட்டினஸ் செம்ம. இந்த மேட்ச்சில் இவருக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக அடுத்த பிளட் லைன் மெம்பராக பார்த்தீங்கன்னா ஜெஃப் வந்திருப்பார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
இவரை WWE திடீர்னு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணி திடீர்னு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிளட் லைனில் இன்னும் ஒரு சில மெம்பர்ஸை சேர்க்க போகிறாங்களாம். அதாவது உலகநாதன் சோழநாதன் இதுக்கு முன்னாடி பிளட் லைனை விட்டு பிரியும் போது எப்படி தனக்குன்னு ஒரு பிளட் லைன் தனக்குன்னு ஒரு ராஜ்யம் சொல்லி உண்டாக்குனாரோ, இப்போ டாங்காலோட இன்ஜுரியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க ரிட்டர்ன் ஆகும்போது வரட்டு அதுக்கு முன்னாடி தனக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பிளட் லைனை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அடுத்தடுத்த நம்பரை கொண்டு வர போகிறாராம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆளாக பிரான்சன் ரீடை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.